உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் இன்றைக்கு ஒரு விசேடமான ஒரு செய்தியும் கருத்தாய்வு மிக்க கருத்தாய்வோடு நாம் பேச போகிறோம். அதில் தலைப்பு என்ன தெரியுமாங்க? இந்திய மக்களின் இழப்பில் லாபம் ஈட்டுவது பிராமணர்களா அல்லது பெரும் பணக்காரர்களாக என்ற ஒரு தலைப்பை நாம் பேச போகிறோம். இந்த தலைப்பில் ஏன் பேசணும்னா, அண்மை காலமாக அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கும் இந்தியாவிற்கான அந்த டாக்ஸ் அது பெரும் பிரச்சனையாக போய்கிட்டு இருக்கிற போது, அந்த பிரச்சனையில் அமெரிக்கா அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய வணிக ஆலோசகர் பீட்டர் நவேரா பெரிய ஒரு அணுகுண்டு குற்றச்சாட்டை இந்தியாவின் பிராமண தலைமையின் மீது அவர் வைத்திருக்கிறார். ஏன் அவர் அப்படி சொன்னார்? அதில் உண்மையில் அப்படி இருக்கிறா என்று சொன்னால், திங்கட்கிழமை தெரிவித்த ஒரு கருத்தானது இந்திய செய்தி ஊடகங்களில் விரைந்து பரவி கொண்டிருக்கிறது. அதை நான் உங்களுக்கு அமெரிக்காவிலிருந்து வெளியான அந்த செய்தி, இந்தியாவை ரஷ்யாவினுடைய சலவை கூடம் அதாவது கிரெம்ளின் மாளிகையினுடைய சலவை கூடம் என்று அவர் சொல்கிறார். அடுத்து the Brahmins of the profiteering at the expense of the Indians people, இந்திய மக்களின் இழப்பில் பிராமணர்கள் லாபம் ஈட்டுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டுகளையும் அமெரிக்காவினுடைய அதாவது ட்ரம்பினுடைய வணிக ஆலோசகர் திரு பீட்டர் நவேரா வைத்திருக்கிறார். இங்க நாம கொஞ்சம் பாருங்க, பிராமணர்கள் இந்தியாவில் எங்கே பெரிய தொழிலதிபர்களாக இருக்கிறார்கள்? அம்பானி பிராமணர் இல்லை, அவர் ஒரு செட்டியார் குஜராத் சமூகத்தை சார்ந்தவர். அதானியும் இல்லை, மோடியும் இல்லை. அமித்ஷா ஒரு ஜெயினர், மோடி ஒரு செட்டியார் சமூகத்தை சார்ந்த வணிகர் சமூகத்தை சார்ந்தவர், அம்பானி அவர் வேறு ஒருத்தர். ஆக இப்படி எல்லாரும் வேறு வேறுவாக இருக்கிற போது, பிராமணர்கள் எங்க இருக்கிறாரு? இன்ஃபோசிஸ் இருக்காரு, அவர் கர்நாடகாவில் இருக்கார். இந்தியாவில் ரஷ்யாவில் உள்ள ஒரு பெரும் பொருளை ஈட்டி, ரஷ்யாவிலிருந்து ரிஃபைனரிஸ் அவர்கள் கொண்டு வந்து அதில் பெரும் கோடிக்கணக்கில் பிராமணர்கள் சம்பாதிக்கிறார்களா? என்ன இது உப்புச்சப்பில்லாத ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறதே, இது ஒரு உண்மைக்கு பொய்யாக இருக்கிறதே என நாம் சில ஆய்வுகளை மேற்கொண்டோம். அதன் மூலமாக உலக அளவில் பல கட்டுரைகளை எடுத்து ஏன் இந்த பிராமணர்களை அவர்கள் குறை சொல்கிறார்கள். தமிழ்நாட்டில் திராவிட இயக்கமும் தீகாவும் பிராமணர்களை பற்றியும் பெரியாரியவாதிகளும் சொல்லிக் கொண்டிருப்பது வழக்கம். அமெரிக்காவினுடைய பீட்டர் நவோரா இதே கருத்தை சொல்வது நகைச்சுவைக்குரியதல்லவா? அப்ப நம்ம அதை பார்க்கணும் அல்லவா? அதுல தான் எதற்காக நவேரா பிராமின்ஸ் என்று குறிப்பிடுகிறார், அவர் யாரை குறிப்பிடுகிறார் என்று கொஞ்சம் சந்தேகப்பட்டு துளாவும் போதுதான் இந்த சொல் நமக்கு சில உண்மைகளை சொல்கிறது. தோழர்களே, அது பிராமணர்கள் என்றால் இங்கே வாழுகிற பிராமணர்கள் அல்ல, பெரும் பணக்காரர்களைத்தான் இது குறிப்பிடுகிறது என்பது தெரிய வந்திருக்கிறது. இந்தியா தொடர்புடைய அந்த கருத்து என்பதால் பலரும் பிராமணர்கள் என்பதாகவே புரிந்து கொண்டு விட்டார்கள். உங்களுக்கு நல்லா பாருங்க, பிராமணர்கள் சம்பாதிக்கிறார்கள், இந்திய மக்களின் இழப்பை பிராமணர்கள் சந்திக்கிறார்கள் என்றால் இங்க இருக்கக்கூடிய ஐயர் ஐயங்கார் அப்படியெல்லாம் நீங்கள் நினைத்து விடக்கூடாது. நாம உள்ள போய் அந்த செய்தியை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். ரஷ்யா உக்ரைன் போரை மோடியின் போர் என்று சில நாள்களுக்கு முன்பு கடுமையான கருத்தை அமெரிக்கா பதிவு செய்திருந்தது. இதற்கிடையில பீட்டர் நவேரா தற்போது பிராமணர்கள் என்ற இவருடைய கருத்தும் பரபரப்பாகி இருக்கிறது. இதனிடையே பிராமின்ஸ் என்று நவேரா குறிப்பிட்டது நேரடியாக பிராமணர்களை அல்ல, பெரும் பணக்காரர்களைத்தான். ஒரு காலத்தில் அமெரிக்கா புதிய இங்கிலாந்தின் பெரும் பணக்காரர்களை குறிப்பிட்ட போஸ்டன் பிராமின்ஸ் என்பது ஒரு நகர் என்ற சொற்றொடர், த வேர்டு இங்கே பயன்படுத்தப்படுகிறது. த போஸ்டன் பிராமின்ஸ் என்றால் என்ன? நல்லா கவனிச்சுக்கிடுங்க. ஆங்கிலம் பேசக்கூடிய அன்றைய சமூகத்தில் இன்னமும் சமூக அல்லது பொருளாதார ரீதியில, அதாவது ஹை காஸ்ட்னு சொல்றோம் இல்லையா,
ஆதிக்க சாதிகள், பொருளாதார நிலையில் இருப்பவர்களை அன்றைக்கு வெள்ளக்காரர்களுடைய காலத்தில் அவர்கள் குறிப்பிடுகிற போது பிராமின் என்ற சொல்லை பயன்படுத்தும் வழக்கம் இருந்தது என்று எக்ஸ் தளத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பி ஷஹரிகா கோஷ் தன் கருத்தை பகிர்ந்திருக்கிறார். பின்னர் அதை ஏஎன்ஐ செய்தியும் அதை பகிர்ந்திருக்கிறது. நல்லா கவனிங்க. இங்கிலாந்துக்காரன் கோட்டு ஷூட்டு டை போட்டு தான் அவன் ஃபார்மலா எப்பவும் இருப்பான். அமெரிக்கா எப்பவுமே இன்ஃபார்மலா இருப்பான். அவன் சும்மா சாக்ஸ் போட்டு ஒரு ட்ராப்போட சேர்ந்து போயிடுவான். ஆனால் இங்க இந்த பிராமின்ஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தை போஸ்டன் பிராமின்ஸ் என்று சொன்னால் அவர்கள் மேலாதிக்க சக்திகள். நல்லா கவனிங்க. இங்க இருக்கக்கூடிய பிராமண மக்களுக்கும் இதுக்கு சம்பந்தமே இல்லை. இந்த வார்த்தையை வெள்ளைக்காரர்கள் பயன்படுத்த போது செல்வந்தர்களுக்கும் கல்வியாளர்களுக்கும் அல்லது மிகப்பெரிய தொழிலதிபதற்கும் போஸ்டன் பிராமின்ஸ் என்ற சொல்லை அவர்கள் பயன்படுத்தினார்கள் என்று திரிணாமுல் காங்கிரசினுடைய அந்த எம்பி அழகாக குறித்து காட்டுகிறார். சரிங்க, இப்போ ஸ்னாப் பிரதீப் கூட இல்லாத அமெரிக்காவுக்கும் பிராமணருக்கும் என்ன சொல்லுக்கும் என்ன தொடர்பு, எப்படி தொடர்பு, அதை நாம கொஞ்சம் உள்ள போய் பார்த்தா தொடக்க காலத்தில் பிரிட்டானியாவிலிருந்து அமெரிக்கா நியூ இங்கிலாந்து பகுதியில் குடியேறிய பாஸ்டன், மாசூசெட்ஸ் நகர்களை சார்ந்த பரம்பரையாக உயர் வகுப்பினரான ஆங்கிலோ சாக்சன் புராட்டஸ்டன்ட்கள் தான் பாஸ்டன் பிராமணர்கள் என குறிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப அங்கேயும் வெள்ளக்காரன் நம்ம நாட்டில இருந்து இந்த வார்த்தையை அவன் காவு வாங்கியிருக்கிறானா? பாஸ்டன் பிராமின்ஸ்னா யாரு? புராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்கள்ல உள்ள உயர் அமைப்பினரை, உயர் பிரிவினரை தான் பாஸ்டர் பிராமின்ஸ் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த பாஸ்டன் பிராமின் பணக்கார வெள்ளையின பிரபு குலத்தவரான இவர்கள் 19th செஞ்சுரியில 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் பெரும் செல்வாக்கோடு இங்கிலாந்தில் திகழ்ந்தார்கள். இந்த சொல்லை தான் இந்தியாவின் மிக உயர்ந்த சாதியினராக கருதப்பட்ட பிராமணர்களோடு இணைத்து 1861ஆம் ஆண்டில் தாம் எழுதிய எல்சி வென்னர் என்ற நாவலில் ஆலிவர் வெண்டல் ஹோம்ஸ் சீனியர் என்ற எழுத்தாளர் பாஸ்டன் பிராமின்ஸ் என்று குறிப்பிடுகிறார். அதாவது பரம்பரையான செல்வம், அறிவுசார் பெருமிதம், சமூகத்தில் உயர் மதிப்பு மற்றும் தனித்த குணம் ஆகியவற்றை கருதி இவர்களை நியூ இங்கிலாந்து பிராமணர்கள் என்று குறிப்பிட்டார். அவர் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி, பாஸ்டன் லத்தீன் ஸ்கூல்ஸ் ஆஃப் எஜுகேஷன் போன்ற பல கல்வி நிறுவனங்கள் இவர்களாலே உருவாக்கப்பட்டவை. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஆகவே இந்திய மக்களின் இழப்பில் லாபம் ஈட்டுவதாக குறிப்பிடும் பீட்டர் நவேரா இந்த பாஸ்டன் பிராமின்ஸ் அந்த சொல்லை இணைத்து இந்தியாவினுடைய பெரும் பணக்காரர்களைத்தான் மொழிபெயர்ப்பில் ஒரு சொல்லையும் அதற்கான பொருளையும் தெரிந்து வைத்திருப்பது மட்டும் போதுமானதல்ல, அந்த சொல் எந்த நாட்டில் என்னென்ன பொருள்களில் எப்படியெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது என்பதையும் தெரிந்து வைத்திருக்க வேண்டியது அவசியம். இதற்கு ஏற்றவாறுதான் நவேரா சொன்ன பிராமின் என்ற சொல்லும் பொருளும் பற்றி இப்போ எக்ஸ் தளத்துல ரொம்ப விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி ஒரு விளக்கத்தை எதற்காக, அதாவது திரிணாமுல் காங்கிரசினுடைய எம்பி ஷஹரிகா கோஷ் கூற முன்வருகிறார்? அது நமக்கு கேள்வி வரும் இல்ல. பீட்டர் நவோரா சொன்னாரா என்றெல்லாம் அவரையும் கூட சிலர் விமர்சிக்கிறார்கள். ஆப்பிரிக்க அமெரிக்கர்களை குறிப்பிட்டு ஒரு காலத்தில் நீக்ரோ என்ற சொல்லும் பரவலாக பயன்படுத்தப்பட்டது. இந்த சொல்ல போய் அமெரிக்காவில் யார்கிட்டையாவது சொல்லிடாதீங்கப்பா, அடிச்சு உங்களை துவம்சம் செஞ்சு போடுவாங்க. அமெரிக்காவில் பிளாக் அந்த சமூகத்தை சார்ந்தவர்களை நீங்க கண்ணியத்தோடு அழைக்க வேண்டும். அவர்களை குறிப்பிட்ட நீக்ரோக்கள் என்று யாராவது சொன்னால் அது ஒரு மோசமான வார்த்தை, ரொம்ப வல்கரான வார்த்தை. ஆகவே அவர்களை நீங்கள் நீக்ரோக்கள் என்று கூறக்கூடாது.
அரை நூற்றாண்டுகளுக்கு முன்பு, ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்பு இது பயன்படுத்தப்பட்டது என்பதற்காக இப்போதும் அதை பயன்படுத்த வேண்டியது இல்லை என சுட்டி காட்டுகிறார்கள். செய்யறிவும் என்னவோ பெரும் பணக்காரர்களைத்தான் இந்த போஸ்டன் பிராமின்ஸ் என்று சுட்டி காட்டுகிறார்கள். ஆனாலும் சமூக ஊடகங்களில் இன்னும் பீட்டர் நவேராவை யாரோ சொல்கிறார் என்று அவரவர் சிந்தனை போச்சில் இதை குறிப்பாக சொன்னால் தொலைக்காட்சிகளிலும் கூட விவாதமாக ஆக்கிக் கொள்வார்கள். இந்திய மக்களினுடைய பெரும் பண இழப்பில் பெரும் பணக்காரர்கள் லாபம் ஈட்டுகிறார்கள் என ட்ரம்ப் ஆலோசகருடைய இந்த புதிய குற்றச்சாட்டுக்கு நாம் விளக்கத்தை சொல்லிட்டோம். இப்ப நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்கள், பிராமணர்களுக்கு எதிராக இந்த குற்றச்சாட்டு இல்லை. இது ஒரு வார்த்தை. ஆங்கிலம் என்பது கலப்பு மொழி. அதாவது பல மொழிகளிலிருந்து திருடப்பட்ட வார்த்தைகள் தான் இந்த ஆங்கிலம். இதுல போஸ்டன் பிராமின்ஸ் என்பதை லத்தீன் அதாவது இந்த ஸ்கூல்ல அவங்க ஏன் சொல்றாங்க, புரொட்டஸ்டன்ட் கிறிஸ்டியன்ஸ் மக்களை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் பால் பிரபுக்களாக அவர்கள் வாழ்ந்தார்கள். உயர்நிலை மக்களுக்கு இந்த போஸ்டன் பிராமின்ஸ் என்ற பெயரை வச்சிருக்கிறாங்க. இது இந்தியாவிலிருந்து கடன் வாங்கப்பட்டதுதான். இது வேறு எங்கிருந்தும் கடன் வாங்க முடியவில்லை. அதே மாதிரி கிரேக்க மொழிகளில் நிறைய இருக்கும், லத்தீனிலும் ஏராளமான வார்த்தைகள் உண்டு. இதை ஏன் பீட்டர் நவேரா சொன்னார்? அவர் இந்தியாவில் உள்ள பிராமணர்களுக்கு எதிரானது அல்ல, இதர்கள் பிராமணர்களுக்கு இது சம்பந்தமும் அல்ல. ஏனென்றால் இந்திய பிராமணர்கள் யாரும் ரஷ்யாவில் இருந்து இறக்கக்கூடிய ஒரு நாளைக்கு 17 லட்சம் பீப்பாய்களை எந்த பிராமணர் ரிஃபைன் செய்கிறார்? எந்த பிராமணர் கம்பெனி கொள்ளையாக அடித்து சம்பாதிக்கிறது? எந்த பிராமணர் இந்தியாவிலே 4 லட்சம் கோடி அளவிற்கு தனியார் கம்பெனி 86,000 கோடி அம்பானி அதை ஈட்டியிருக்கிறாரே, அதை எந்த பிராமணர்? அம்பானி பிராமணரா? அதானி பிராமணரா? ஜிண்டால் பிராமணரா? இல்லையே. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிவநாடார் அவர்களும் பிராமணர் இல்லை. இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும் செல்வந்தர் அவர். ஆனால் இன்ஃபோசிஸ் இருக்கிறது பாருங்க, அது பிராமணர் தான். ஆனால் இன்றைக்கு கல்வித்துறையில் இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் யாரு? நம்ம செல்வந்தர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ஆனால் அவர் சொல்லுவது, பீட்டர் நவேரா சொல்கிற அந்த கருத்து, கொள்ளையாக சம்பாதிக்கிறார்கள் என்றால் பிரச்சனை யாருக்கு வந்துச்சு? பிரச்சனை ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்கி பெரும் பணத்தை இந்தியா கொடுப்பதின் மூலம், பிரேசிலும் சீனாவும் இந்தியாவும் கொடுப்பதன் மூலம் ரஷ்யா போரை நடத்துகிறது. அதற்குத்தானே இந்த பிரச்சனை, அதற்குத்தானே இந்த டேரிஃப் கொண்டு வந்தாங்க, அதற்குத்தானே இந்த ரெசிப்ரோக்கல் 25 பிளஸ் பெனால்டி 25 50%. இதுல தயவு செய்து வெறுப்பை நீங்கள் பிராமண மக்களின் மீது எப்போதும் காட்டாதீங்க. எந்த ஒரு சமூகத்தின் மீது வெறுப்பை காட்டக்கூடாது. நல்லா கவனிங்க. இது ஆங்கிலத்தில் கடன் வாங்கப்பட்ட அந்த சொல்லாக போஸ்டன் பிராமின்ஸ் என்பது அன்று மேலாதிக்கமாக வாழ்ந்த பிரபுக்களை குறிக்கும். யூகே, இங்கிலாந்தினுடைய ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வாழும் மேலாதிக்க சமூகத்திற்கு போஸ்டன் பிராமின்ஸ் என்று அழைத்திருக்கிறார்கள். அது தயவு செய்து எம்முடைய பிராமண மக்களை குறித்தல்ல. அவர்கள் அப்படிப்பட்ட தொழிலும் அல்ல. குஜராத்திகள் பெரும் வணிகராக இருக்கிறார்கள். குறிப்பாக 4 பேரை அவர்கள் சொல்லலாம் என்றால், அம்பானியை சொல்லலாம், அதானியை சொல்லலாம், மோடியை சொல்லலாம், அமித்ஷாவை சொல்லலாம். இங்கே வேறு யாரும் பிராமணர்கள் யாரும் இந்த 4 பேரும் இல்லை. மோடியும் இல்லை, அம்பானியும் இல்லை, அதானியும் இல்லை, இவர்களும் இல்லை, ஜிண்டாலும் இல்லை. இந்தியாவில் உள்ள பெரும் சக்கரவர்த்திகள் யாரும் இல்லை, பெரும் தொழிலதிபர்கள் யாரும் இல்லை. இருக்கிறார்கள், எல்லோரும் கல்வியிலே இருக்கிறார்கள். ஆகவே தயவு செய்து திராவிட மாடல், அந்த மாடல், இந்த மாடல் என்று சொல்லிக்கொண்டு வெறுப்பை உமிழ வேண்டாம், வீணான வேதாந்தத்தை படுக்க வேண்டாம். அமெரிக்கா நம் மீது வெறுப்பை உமிழ்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கு காலம் பதில் சொல்லும் என்பதுதான் இந்த பீட்டர் நவேராவுடைய கருத்தின் தெளிவான அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். மீண்டும் நாளை சந்திப்போம்.